எல்லாருக்கும் ஒரு கேள்வி. நீங்க ரீல்ஸ் பார்க்குறீங்களா? இல்ல ரீல்ஸ் உங்கள பார்க்குதா? நேத்து என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறப்போ ஃப்ரைடே வேற. அதனால வீக்கெண்ட் என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட கேட்டேன். அதுக்கு அவரு வேற என்ன தூங்குறது, எந்திரிக்கிறது, ரீல்ஸ் பார்க்குறது அவ்வளோதான் அப்படின்னாரு. இது கேட்குறப்போ ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஆனா உண்மை என்னன்னா, நம்ம நெறைய பேர் இப்போ இதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆன் அன் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா, இந்தியால மட்டும் ஒரு சராசரி மனுஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ரீல்ஸ் பார்த்து செலவு பண்ணுறோன்றது தான் ஒரு ஷாக்கிங்கான ஃபேக்ட்டு. இந்த ரீல்ஸ் பார்க்கறதுனால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. மேஜர் சைட் எஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அட்டென்ஷனே இருக்காது எந்த ஒரு விஷயத்துலையுமே. இந்த ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் இருக்குது. அந்த 3 நிமிஷம் கூட நம்ம உருப்படியாக பார்க்க மாட்டோம். 30 செகண்ட்ஸ் தான் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி எதுலேயுமே நம்மளால் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இந்த ரீல்ஸ் அடிக்ஷன் நம்மளை கொண்டு விட்டுருக்கு. ரீல்ஸ்னால பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வாழ்க்கையில் இழந்துட்டு இருக்கோம். யாருமே இப்போ புக்ஸ் படிக்கிறது கிடையாது. எல்லாரும் டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. ஆனால் 1 மணி நேரம் நம்ம அந்த ரீல்ஸில் செலவு பண்ணுறதை ஜிம்மில் செலவு பண்ணலாம். ஸோ அது நம்ம பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் வேலையில் கவனம் கிடையாது. ஒரு ஐடி கம்பெனிலேருந்து நார்மலாக ஒரு கடை வச்சுருக்கவங்க வரைக்கும் எல்லாரும் ரீல்ஸை பார்த்து அவங்க வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. அப்புறம் ஃபேமிலியோட அந்த ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படுது. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ரீல்ஸில் நம்ம செலவு பண்ணுறோம். எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் ஒரே ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன். உங்களால் ஒரு படம் உட்காந்து பார்க்க முடியுமா? கையில் ஃபோன் இல்லாமல் உங்களால் ஒரு படத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியுதா? அதுவும் நம்ம பண்ணுறது கிடையாது. படத்தை பார்த்துட்டே நம்ம ஃபோனையும் ஸ்க்ரால் பண்ணுறோம். படமே ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். பட் நம்ம அதில் கூட நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். உங்கள் வாழ்க்கையை ஸ்க்ரால் பண்ணிடாதீங்க, பில்ட் பண்ணுங்கள். பாய்.